ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும். ஏற்கனவே முன்ன ஒரு பதிவில் வாராகி தாயினுடைய அம்சத்தை பற்றியும் பஞ்சமி திதியில் வாராகி தாயை எப்படி வணங்கலாம், வழிபடலாம், ஆதி வாராகியை எப்படி வழிபடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பதிவில் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, வாராகியை வீட்டில் வைத்து வழிபடலாமா, வணங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு கேள்விக்கான விடையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாராகி தாய் என்பவள் யார், எப்படி உருவாகினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சப்த கன்னிமார்களில் ஒருவர் தான் இந்த வாராகி தாய் அப்படின்னு நமக்கு தெரியும். வாராகியினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றியினுடைய முகமாகவும் மனிதனுடைய உடலாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் வாராகி. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய இந்த பூமி நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த தருணத்தில் மகாவிஷ்ணு வராகமூர்த்தியாக அவதரிக்கின்றார். வராகமூர்த்தி என்பவரும் பன்றி முகமும் உடல் மனித உடலும் கொண்டு அவதரிக்கின்றார். அவதரித்து பூமியை மீட்டெடுத்து வரக்கூடியதை நீங்கள் எல்லோருமே அந்த வரலாறை கேட்டிருப்பீங்க. அப்படி வரக்கூடியவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுகின்றது. பொதுவாக பன்றிக்கு பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து மேலே பார்க்கக்கூடிய ஒரு திறன் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அந்த பன்றிகளை கூட நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது அதனால் குனிந்து தான் இருக்க முடியும். நிமிர்ந்து மேலே பார்க்கக்கூடிய ஒரு திறன் அதற்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் மகாவிஷ்ணுவிற்கும் ஏற்படுகின்றது. ஏன்னா அவர் வாராகமூர்த்தியாக அங்கே அவதரிக்கிறதுனால அவராலையும் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த தருணத்தில் சக்தி வாராகியினுடைய வடிவாக தோன்றி அவளினுடைய அந்த சக்தியின் ஆற்றலின் மூலமாக பெருமாளுக்கு உதவி செய்கின்றார், மகாவிஷ்ணுவிற்கு உதவி செய்கின்றார். அப்படிதான் வாராகி தாய் உருவாகுவதாக பழைய அந்த காலகட்டத்து கதைகள் நமக்கு விளக்கி சொல்கின்றது. இதை இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த வாராகியை நாம் வீட்டில் வைத்து வணங்கலாமா? ஏன்னா நம்ம பூமியவே காத்த ஒரு ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய வாராகியை வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்றது ஒரு சரியான சந்தேகம்தான். இதற்காக தான் நான் நிறைய ஆன்மீக ஆலோசகர்களை கேட்டு அவங்கக்கிட்ட இந்த தகவல்களை பெற்று இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாராகி தாயை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைத்து வணங்க முடியும். அதற்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்கு குறைவான சிலையாக வச்சு தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிலையை நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாம். வணங்கினால் நீங்கள் செய்ய வேண்டிய முறைகளில் மிக முக்கியமானது மிகவும் சுத்தமாக இருக்கணும். வாராகி தாய் எங்கே வைத்து வணங்குறீங்களோ அந்த இடமும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். வணங்கக்கூடியவர்களும் மிக தூய்மையாக நீங்கள் நடந்து கொள்ளணும், அதை பின்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒரு நைவேத்தியம் வைக்கணும். குறிப்பாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைக்கிறது அப்படின்றது கூடுதல் சிறப்பு, கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்குமானா ஏதேனும் ஒரு நைவேத்தியம் நீங்கள் வச்சே ஆகணும். அதே போல் வாராகி தாயை சிலை ரூபமாக நீங்கள் வீட்டில் வணங்கும் பொழுது சிவப்பு நிற மலர்களை வைத்து நீங்கள் வழிபடலாம். அது செவ்வரளியாகவும் இருக்கலாம், இல்லை சிவப்பு நிற தாமரை பூவாகவும் இருக்கலாம். இதை வைத்து நீங்கள் வணங்குதல் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஒரு அடிக்கு மேலே வைத்தல் அப்படின்றது ஆலயங்களில் தான் வைப்பாங்க. ஆகம விதிமுறைப்படி அவங்க அதை பின்பற்றுறதுனால ஆலயத்தில் தான் அப்படி வைத்து வணங்குவாங்க. இல்லைங்க, எனக்கு வாராகி என்றால் அந்த அன்னையை நான் தினம் பார்க்கணும், நான் கண் விழித்தாலே அவங்க முன்னாடி தான் நான் கண் விழிக்கணும், என்னால் தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அடிக்கு மேலே வைத்து வழிபடலாம். ஆனால் அபிஷேகம் செய்து ஆகம விதியில் என்னென்ன பின்பற்றுறாங்களோ அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய அறிவுரை பெரியவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்ட விதத்தில் ஒரு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிலையை வைத்து வழிபடலாம் அப்படின்றத தான் எல்லோருமே குறிப்பிடுறாங்க. அதனால் அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க. இல்லை இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சிக்கலாக தெரியுதுங்களே, அதே சமயத்தில் இந்த கலியுகத்தில் வாராகியை வழிபடும் பொழுது எனக்கு அனைத்துமே வரமாக கிடைக்குது, நான் அவங்கள தினமுமே வழிபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்பிளாக அழகாக ஃபோட்டோ வாங்கி வச்சு தாராளமாக நீங்கள் வழிபடலாம் வீட்டில். அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஃபோட்டோ வாங்கி வச்சு அவங்களுக்கு இந்த சிவப்பு நிற மலர்களும் வைத்து நைவேத்தியம் வைத்து கண்டிப்பாக நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாட்டிற்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நிலம் சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சைலண்ட்டாக வாராகி ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன கைங்கரியெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சமீபமாக நிறைய பேர் அவங்க வீட்டில் வாராகி வைத்து வணங்குறத பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியவே மீட்டு தந்த வாராக மூர்த்திக்கு துணையாய் நின்ற சக்தி தான் வாராகி தாய். அப்படி இருக்கும் பொழுது
பொழுது நீங்கள் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை நான் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கேன், எனக்கு நல்ல வியாபாரம் ஆகணும், நல்ல லாபம் வரணும், எல்லா மனைகளுமே வந்து சரியான முறையில் விற்பனை ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாராகியை வீட்லேயும் வச்சு வணங்கலாம், உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வச்சு வணங்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிலத்தகராறு இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த சொத்தில் பார்த்திங்கன்னா நிலமும் மண்ணும் அடங்கி இருக்கும். அவங்களுக்கு வாராகியை வணங்குறது அப்படின்றது மிக மிக உகந்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு முதுகெலும்பாய் திகழக்கூடிய விவசாயிகள், மண் சார்ந்து வாழக்கூடியவர்கள், அவர்களை சார்ந்து வாழக்கூடியவங்க தான் நாம். அப்படிப்பட்ட விவசாயிகள் விளைச்சல் நல்லா வரணும், எந்த நேரத்தில் மழை வேணுமோ அந்த நேரத்தில் மழையும், எந்த நேரத்தில் விலை சரியாக போகணுமோ அந்த நேரத்தில் நல்ல விலையும் பெற்றுத்தரக்கூடியவள் தான் இந்த வாராகி தாய். அதனால் விவசாயிகளே, நீங்களும் மறக்காமல் தவறாமல் பஞ்சமி திதியிலையும் வாராகியை வணங்குங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாராகியை வணங்குங்க. சட்ட ரீதியாக நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, எனக்கு வந்து வீட்டில் சொத்து தகராறு இருக்குது, இந்த வீடு வந்து யாரோ என்கிட்டேருந்து அபகரிக்க பார்க்குறாங்க, என் நிலத்தை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் தவறாமல் வாராகியை வணங்கி வாருங்க. உங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சு வணங்கி பாருங்கள், நிச்சயமாக அந்த தாய் உங்களுக்கு வரத்தை அள்ளி தருவாள். அதனால் வாராகியை கண்டிப்பாக வழிபடலாம். நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிச்சயமாக இதன் மூலமாக நீங்கள் பலன் அடைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட கைகள் சேர்க்க தான் எங்களுடைய பயணம் இன்னும் நீண்ட நெடுந்தூரத்திற்கு செல்லும். உங்களுக்கு தேவையான பதிவுகளை தேடி நாங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு ஊக்கமும் உற்சாகமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் மூலமாக தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.